ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினம் ஒரு திருக்குறள்னு சொல்லியிருக்கோமுங்க. இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச திருக்குறள் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்துங்க. அந்த அதிகாரத்தோட பேர் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறளுங்க. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். இன்னொருக்க சொல்லட்டுமாங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில் அப்படின்னா, இங்கே செருணர் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம்ங்க. அதாவது நம்ம யாரையும் பகைமையாக நினைக்க வேண்டாம். ஆனால் இருந்தாலும் நம்ம தகுதி குறைவாக அவங்கள விட நம்மளை யாரெல்லாம் தகுதி குறைவாக என்றாங்களோ, அதாவது எதில் வேணாலும் இருக்கலாமுங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க நம்மளை தகுதி குறைவாக நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஈக்குவல் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் அப்படின்னு இங்கே திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அப்படின்னா பொருள் அப்படிங்கிற இங்கே எதை குறிக்குதுங்க? பணம், அறிவு, ஞானம், யாருக்கிட்ட எது கம்மியாக இருக்குதோ, தகுதி குறைவாக நம்ம எதை நினைக்கிறோமோ அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது அதை பணம் அப்படின்னா சேமிக்கணும், அறிவு அப்படின்னா அதை பெருக்கிக்கணும், ஞானம் அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது தன்னுடைய பகைவரும் தன்னை மதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமா, நம்ம பொருளை தேடி தன்னுடைய உழைப்பின் வழியாகவும் அறத்தின் வழியாகவும் பொருளை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதை தவிர எக்கதனிற் கூறியதில் அப்படின்னா, அதை தவிர ஒரு கூறிய ஆயுதம் எதுவுமே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. இன்னொரு தடவை அந்த திருக்குறளை சொல்லி பார்க்கலாமாங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனிற் கூறியதில். வாங்க நம்ம vlog கன்டினியூ பண்ணலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமுங்க. நான் இன்றைக்கி 1 part கிரேவியாக தான் வச்சுருக்கிறேனுங்க. பார்க்கலாம் வாங்க. கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்க கொஞ்சம் சுண்டலும் டீயும் சாப்பிட்டு தாங்க வேலையை ஆரம்பித்தேன். அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ மாதிரி வேணுங்க. அடுத்தது தாளிச்சு விட்றதுக்கு வெங்காயம், பல்லரி வெங்காயமுங்க, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேனுங்க. அடுத்தது கிரேவி அரைச்சி ஊற்றுறதுக்கு பூண்டு, இஞ்சி, மிளகு, சோம்பு, கசகசா இதை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேனுங்க. அரைச்சி ரெடி பண்ணிக்கலாமுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் வணக்கிறேனுங்க. கம்மியாக அளவாக ஊற்றிக்கலாமுங்க எண்ணெய். பாருங்கள் எப்படி நம்ம சின்ன வெங்காயத்தை வணக்கிறோம் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி கிரேவிக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ அதிகமாக சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க. அதுதான் உன்னோட சளி, காய்ச்சல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குமுங்க. குடித்தோம், அதாவது இந்த தண்ணி குழம்பு குடிக்க சொல்லுவாங்க. அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா நல்லாவே கேட்குமுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ வதக்கி விட்டாச்சுங்க. வதங்கிட்டு இருக்குது. என்னுடைய அந்த பொடி அரைச்சி வச்சுருக்க பொடியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் நான் இது கூடவே வரமிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கிட்டேனுங்க. இந்த மிளகாயுமே காரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஒரு 4-5 மிளகாய்க்கு மேலே போட்டிருக்கிறேனுங்க. உங்கள் மிளகாய் உங்களுக்கு காரமாக இருக்குன்னா 2 போட்டுக்குங்க. உங்களுடைய ஃபேமிலிக்கு எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட இதுலேயே கூட போட்டு வதக்கிக்கலாமுங்க. பாருங்கள், வதங்கிருச்சு. கூட கருவேப்பில் ஒரு இனுக்கு போட்டிருக்கிறேனுங்க. போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குமுங்க. பாருங்கள், வதங்கிருச்சு. நம்ம இதை நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாமுங்க. இது கூட என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள் இருக்குது இல்லைங்களா, அதாவது மல்லி, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அரிசி, நான் அது ஒரு வீடியோவே போடுறேனுங்க. அந்த தூளெல்லாம் அரைச்சி வீட்டில் வச்சுருக்கிறோமுங்க நாங்கள் சிக்கன் கிரேவிக்குனே. அந்த தூள் தான் பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கிறேனுங்க. போட்டு அதை அப்படியே பிரட்டி விட்டுங்க. அந்த சூட்டோடவே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே பிரட்டி விட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுங்க அரைச்சிக்கலாமுங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமுங்க. சாந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்து இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். பாருங்கள், அதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டுங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேனுங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாமுங்க. அதாவது எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை கூட்டி குறைச்சி ஊற்றிக்கலாமுங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றணும்னு வைங்களேன். அடுத்தது கடுகு, கடலைப்பருப்பு உள்ளே போட்டிருக்கேனுங்க. அது கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பல்லரி வெங்காயமும் 2 பச்சை மிளகாய்ங்க, ஒரு இனுக்கு கருவேப்பில்லைங்க போட்டு தாளிச்சு விட்ருலாங்க. அந்த பல்லரி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா, வதங்கினதுக்கப்புறமுங்க நம்ம சோம்பு, கசகசா, மிளகு, அடுத்தது இஞ்சி, பூண்டு இதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாந்து உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை உள்ளே ஊற்றிக்கலாமுங்க.
ஊற்றினோம்னா நல்லா ஸ்மெல் வருமுங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம அதுக்கடுத்தது சிக்கன் பீஸ் உள்ளே போட்டுக்கலாமுங்க. பாருங்கள், சிக்கன் பீஸ் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. அதையும் உள்ளே போட்டு பிரட்டி விட்டுடலாமுங்க. ஒரு 2 நிமிஷமாட்ட பிரட்டி விட்டு 2 நிமிஷம் ஆகணுங்க. அதுக்கடுத்தது வந்திங்கன்னா அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போடணுங்க. பாருங்கள், நம்ம சாந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆகுனா அந்த கறி வந்துருங்க. உருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சாந்து எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. அதாவது வெங்காயம், அந்த வரமிளகாய் பத்தம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, மிளகு அந்த தூள், அதாவது மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் இருந்ததுங்க, அதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாமுங்க. கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த கறி வேகிறதுக்கும் ப்ளஸ் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. நான் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மறுபடியும் அந்த பவுட்ரு, அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு கொஞ்சம் கூட சேர்த்தி போட்டுக்கலாமுங்க. கூட கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாமுங்க. பாருங்கள் எப்படி கொதிச்சு வேகுதுன்னு. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்து இப்போ கையில் எடுத்தோம்னாவே அது அந்த எலும்புலேருந்து வருது பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். கடைசியில் மல்லி இலை, புதினா இலை ஒரு 4-5 இலை எல்லாம் பொரிச்சுங்க உள்ள குழம்புக்குள்ளே போட்டு ஆஃப் பண்ணிடலாமுங்க. குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணால் நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. பாருங்கள், சுவையான சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கிரேவி மாதிரி இருக்குமுங்க, தண்ணி குழம்பு மாதிரியும் இருக்குங்க. இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி வச்சு குடிக்கிறது. இதிலே நீங்கள் இந்த குழம்பு மட்டும் தனியாக எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா மார்பு சளியெல்லாம் நல்லா வெளியில் வந்துடுமுங்க. நல்லா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், ஒயிட் ரைஸில் சாப்பாட்டில் வச்சுங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய ஸ்டைலில் நான் வச்சது எப்படின்னு இன்றைக்கி காட்டியிருக்கிறேனுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, see you.